ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி தான். இந்த ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, வாரத்தில் 4 நாள் சாதத்தில் நெய் விட்டு நம்ம சாப்பிட்டு வரும்போது ஹீமோக்ளோபினும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அதே சமயம் கால்சியம் சத்தும் நமக்கு வந்து கிடைக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலாசிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு துணியில் பரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாளில் இந்த மாதிரி ஈரப்பதம்லாம் போய் ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இறுக்கி பிடிச்சோம்னா 4 கை வர அளவுக்கு நான் முருங்கைக்கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது கடாயில் தேவையான பொருட்கள் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கடலைப்பருப்புங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சூப் வந்து வச்சு குடிக்கலாங்க. அப்படி கிடைக்காதவங்க இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு உளுந்தம் பருப்பு அதே அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் 1/4 கப்புக்கு குறைவாக எடுத்துகிட்டு இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடயே வரமிளகாயும் போட்டிங்கன்னா 2 அட் அ டைம் நமக்கு வறுபட்டு வந்துடும். இப்போ உளுந்து பருப்பு நல்லா வறுபட்டு வந்துச்சுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து தனியா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு லேசாக ஒரு வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துக்கலாங்க. ஒன்றா போட்டிங்கன்னா சீரகம் கொஞ்சம் டக்குன்னு நமக்கு வந்து வறுபட்டு வந்துடும். அப்புறம் அது கருகி போயிடும். அதனால் ஓரளவுக்கு தனியாக வறுபட்டதுக்கு அப்புறமா சீரகம், மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா 1 ஸ்பூன் கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இப்போது தனியாலாம் வறுபட்டு வந்துருச்சுங்க. இதை வந்து எடுத்துடலாம். அடுத்தது நம்ம முருங்கைக்கீரை கூடவே நல்லா ஒரு கொத்து நல்லா கழுவி ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நான் சேர்த்திருக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும் ஒரு துளி கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல நிழலையே காய வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கிட்டே வாங்க. முருங்கைக்கீரை வறுக்கும் போதே 1 டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பில் இருக்கிற ஈரப்பதம் நமக்கு போயிருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் செரிமான பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காகங்க. அதையும் போட்டுட்டு வறுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை மட்டும் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா சத்தம் வரணுங்க. ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட்டு வறுத்துட்டு இந்த பொடி செஞ்சோனாலும் பொடி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ முருங்கைக்கீரை வந்து வறுபட்டு வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஃபைனலாக நம்ம வந்து பூண்டு மட்டும் வணக்க போகிறோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா மொறுன்னு அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பொடி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது கூடயே சின்ன கொட்டை புளி சேர்த்துறேங்க. புளி வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போட்டோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துறது தான். இப்போது நமக்கு பூண்டு சூப்பராக வறுபட்டு வந்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இதோடைய சூடெல்லாம் போகணுங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. ஓரளவுக்கு லைட்டாக பருபருன்னு இருக்கும். அதான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட நெய் விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசப்பெல்லாம் ஒரு துளி கூட இருக்காதுங்க. நார்மல் இட்லி பொடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பொடி வச்சே நம்ம வந்து பொடி இட்லி செய்யலாம். தோசை மேலே போட்டு நம்ம சுட்டு சாப்பிட்லாம். எல்லா வகையிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வயிறுக்குலாம் எந்த தொந்தரவும் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.